சனிப்பெயர்ச்சி. நம்ம சனிப்பெயர்ச்சி பற்றி நிறைய பேசிட்டோம். ஆனால் இப்போ பேச போகிறது ஒரு வித்தியாசமான தலைப்பு. சனிப்பெயர்ச்சியை மீண்டும் எடுக்கிறோம். என்ன சார், நான் ரொம்ப பேசிட்டீங்களே, விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கலாம். சொச்சோ, நான் அப்படி பேச விரும்பலை. இந்த சனி நம்ம கிட்ட எப்படி விளையாட போறார் அப்படிங்கிறது, நாம எப்படி சனி கிட்ட விளையாட போறோமோ அப்படிதான் சனி நம்ம கிட்ட விளையாட போறார். ஓகேவா? அப்ப சனி நம்ம கிட்ட விளையாடாம இருக்க என்னென்ன செய்யணும்? அதாவது ஒரு பக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துல சனி பயிற்சி நடந்துட்டுங்கிறாங்க, வாக்கிய பஞ்சாங்கத்துல சனி பயிற்சி நடக்க போகுதுங்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கக்காரவங்க கவலைப்படாத, இப்ப சனி பயிற்சி இல்லைங்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கக்காரவங்க என்ன சொல்றாங்க, நீ சந்தோஷமா இரு, சனி பயிற்சி இப்போ அப்படிங்கிறாங்க. எந்த பஞ்சாங்கத்தை பார்க்கறதுங்கிறத விட சனிக்கு என்ன பிடிக்கும், சனிக்கு என்ன பிடிக்காது, அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாளில் இருந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சா, அது அர்த்தாஷ்டம சனியா இருக்கட்டும், அஷ்டம சனியா இருக்கட்டும், ஏழரை சனியா இருக்கட்டும், நம்மள ஒண்ணுமே பண்ணாது. பார்க்கலாமா? சனிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும், இதை பத்தி தான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். தொடர்ந்து பாருங்க. சனி பகவான் ரிஷபராசிக்கு எதையெல்லாம் செய்யக்கூடாது, இதை பத்தி தான் பார்க்க போறோம். ரிஷபராசிக்காரர்கள் சனிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். 11வது இடம் லாபஸ்தானத்துல சனி வந்துட்டார். ரொம்ப லாபத்தெல்லாம் கொடுக்க போறாருன்னு நினைச்சு பயங்கரமா நம்ம இனிமே எப்படி வேணாலும் இருக்கலாம்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, வேண்டாம். அவருடைய லாபமே நமக்கு புரியாது. நம்மளுடைய லாப கணக்கு ஒன்லி மணி ஏர்னிங் தான். மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்சதே பணம் மட்டும்தான். எதா இருந்தாலும் பண பிரச்சனை தீருமா, கடன் பிரச்சனை தீருமா அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோமே தவிர வேற எந்த லாபத்தையுமே நமக்கு தெரியாது. லாபம்ங்கிறதுல நிறைய லாபங்கள் இருக்கு இல்லையா? லாபம்ங்கிறது என்ன? மனசை சந்தோஷமா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது. அதுல வெறும் பணம் மட்டும்தான் பிரதானமா இப்ப இந்த உலகத்துல இருக்கு. ஒரு பெத்த அம்மா அப்பா ஒரு குழந்தை பையன் வெளியூர் போயிட்டு வரான் அப்படின்னா அம்மா அப்பா வாசல்ல உட்காந்துட்டு பார்ப்பாங்க, பையன் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கிறானா அப்படின்னு. அப்படித்தானே நினைப்பாங்க. அப்ப அங்கேயிருந்து வந்து நீங்க ஒரு 10 ரூபா பணத்தை கொடுத்தனாலும் அந்த அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்ப லாபம். சரிதானே? அது மாதிரிதான் குழந்தைங்க, பெத்த குழந்தைங்க அவங்க ஒண்ணு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம அங்கேருந்து இருந்தோடனே நம்ம கோபத்தையோ வெறுப்பையோ காட்டினோம்னா அது வருத்தத்துக்கு தான் ஆளாகுமே தவிர அந்த குழந்தைங்க நம்மளோட பாசமா இருப்பாங்களா, டீப்பா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்ப லாபம்ங்கிற வார்த்தை வெறும் பணத்தை மட்டுமே கொடுக்கறது கிடையாது. ஒருத்தவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அது அதிகமா இப்ப ரிஷபராசிக்காரர்கள் கொடுக்கணும். நீங்க வந்து ஒரு அரசியல்வாதியா இருந்தா பொதுமக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை நீங்க கொடுக்கணும். நீங்க ஒரு ஆளுமை திறன் உள்ளவராக இருந்தீங்கன்னா அரசியல்ல அதிகாரத்துல யார் எதிரில் இருந்தாலும் உங்களுடைய எதிராளி எதிர்பார்க்கறத நீங்க கொடுக்கணும். குடும்பத்துல உள்ளவங்க குடும்பத்துல உள்ளவர்கள் எதிர்பார்க்கறத நீங்க கொடுக்கணும். சோ அப்ப இந்த லாபம்ங்கிறது இன்னொருத்தவங்க எதிர்பார்க்கறத கண்டிப்பா கொடுத்தாலும் உங்களுக்கு லாபம். சில பேர் இருக்கிறத வச்சுக்கிட்டு இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அது அப்புறம் கஷ்டமா போயிடும். அப்புறம் அடுத்தது குரு உபதேசம். நிறைய குருமார்கள் சொல்லுவாங்க, நல்லா தெரிஞ்சுங்க, லாப சனி நடக்கும் பொழுது உங்களை யாராவது இன்டிமேஷன் கொடுப்பாங்க, நீ இந்த பக்கம் போகாத, இதை செய்யாத அப்படின்னு. அதை நீங்க கண்டிப்பா கேட்கணும். அப்படி கேட்காம இருந்தா அந்த லாபம் வராது. அதனால லாபத்துல நிறைய வழி இருக்கு. சும்மா வெறும் பணத்தை மட்டுமே பேஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் பணப்பிரச்சனை தீரும். பணப்பிரச்சனை தீரும். அதனால சனி லாபத்தில் வந்திருக்கிறாருங்கிறது சந்தோஷம். ஆனால் நாம நினைக்கிற மாதிரி மணி ஏர்னிங் மட்டும் கிடையாது. நம்ம மன நிம்மதியும் லாபத்தில் தான் இருக்கிறது. அந்த லாபத்தை கண்டிப்பாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால அதிகபட்சம் ரிஷபராசிக்காரர்கள் லாபத்தை பெறணும்னா மற்றவர்களை மனதை நீங்கள் கண்டிப்பா புரிந்து கொண்டு வாழ வேண்டும். வேற வழியே கிடையாது. அப்பதான் லாபத்தை நாம முழுமையா 100% உணர முடியும். செய்யலாங்களா? அப்ப சனி இன்னும் நிறைய சிறப்பு கொடுக்க போறாரு. இந்த சனி நமக்கு எந்த கெடுதலையும் கொடுக்க மாட்டாரு. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.